ஆன் பண்ணி 2 ஹவர்ஸ்லேயே 600 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டோம். ஸோ பார்சல் ஆர்டர்ஸ்க்கும் ஃபுட் ஆர்டர்ஸ்க்கும் கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. ரேபிடோவில் எந்தெந்த வழிகள்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டும். எப்போ சூப்பர் பர்ஸ் ஆர்டர் பாருங்க, பாஸ் ஆர்டர் போட்டாங்க. வெறும் பார்சல் ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்து 4 ஹவர்ஸ் நம்ம ஓட்டணும் அப்படின்னா இந்த பாருங்க R15. ஸோ இந்த பைக்கில் தான் நம்ம ஓட்டவே போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மெயினாக எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்த மாதிரி இன்றைக்கும் நம்ம ரேபிடோ பைக் டாக்ஸி தான் ஓட்ட போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் புது விதமாக நம்ம வந்து பைக் டாக்ஸி ஆர்டர்ஸே எடுக்காமல் வெறும் பார்சல் ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்து 4 ஹவர்ஸ் நம்ம ஓட்டணும் அப்படின்னா எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே ஒருத்தர் கிட்ட இருந்தார், ப்ரோ இந்த மாதிரி வீடியோ போடுங்க, ஒரு பார்சல் ஆர்டர்ஸ் மட்டும் எடுத்தால் எவ்வளோ எனிக்ஸ் வருதுன்னு சொல்லி பார்க்க எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, அப்படி எடுத்து போட்டுங்க ப்ரோ ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொன்னார். நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் பார்சல் ஆர்டர்ஸ் மட்டும் ஓட்டினோம்னா எவ்வளோ தான் எனிக்ஸ் வருது எனக்கும் தெரியாது. சரி, நீங்கள் ஓட்டி பார்த்துடலாமா? அதை தாண்டி இந்த வீடியோஸில் வேறு என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ போன ரேபிடோ போட்ட வீடியோஸில் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸை பற்றியும் இந்த வீடியோஸில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 11:46 ஷார்ப்பாக நம்ம 12 மணிக்கு ஆன் பண்ணிடலாம். இந்த பாருங்க R15. ஸோ இந்த பைக்கில் தான் நம்ம ஓட்டவே போகிறோம். நம்ம R15 பைக்கோட வைஸெல்லாம் மாற்றிட்டு இருக்கீங்க, அப்புறம் டேங்க் கவர்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு கேட்டால், ஆமாங்க டேங்க் கவர்லாம் எடுத்துகிட்டு ஸோ ஃபுல்லாக இங்கே PPFலாம் போட்டேன் பைக் ஃபுல்லாக. ஸோ அதோட வீடியோவும் நான் எடுத்து வச்சிருக்கேன், கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் எடிட் கூட பண்ணல. நீங்கள் எந்த ஊரில் ப்ரோ ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஓட்டுற ஊர் வந்து சென்னை. ஸோ நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே 3 கோடு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ் மேனேஜர்னு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் போனால் ரேபிடோவில் எந்தெந்த வழிகள்லாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டும். நம்ம இன்றைக்கி வந்து பார்சல் ஆர் டெலிவரிஸ் மட்டும்தான் ஓட்ட போகிறோம். ஸோ அதனால் மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். கிராசரிஸ், இந்த பைக் பூஸ்ட்டு, பைக் மெட்ரோ, பைக்லாம் இருக்கு இல்லையா, பைக் டாக்ஸி ஆர்டர்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் ஆஃப் பண்ண முடியாது. பைக் டாக்ஸிக்காக தான் இந்த ஆப்பே இருக்குது. ஸோ அதனால் அதை ஆஃப் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இதை நம்ம 3 இன்றைக்கி எடுக்க போகிறது இல்லை, பார்சல் ஆர்டர் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஓகே கைஸ், டைம் ஷார்ப்பாக 12 ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஆஃப் டியூட்டின்னு இருக்கா, ஸோ இது ஆன் டியூட்டி கொடுத்துட்டா போதும், நம்மளுக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் இந்த டைமில் வந்து சர்ஜியும் போடல கைஸ். சர்ஜனா என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சர்ஜனா என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோஸில் டீட்டெயிலாக தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு பைக் டாக்ஸி ஆர்டர் தான், ஃபஸ்ட் ஆர்டர். ஆனால் இது வந்து மேலே பாருங்கள் பைக் பூஸ்ட்னு போட்டிருக்கு, இதுவும் பைக் டாக்ஸி ஆர்டர் தான். இதே பார்சல் ஆர்டர்ஸ்னால் மேலே காட்டும் பார்சல்னு சொல்லிட்டு. காலைல தான் வந்து பைக்கை பயங்கரமாக தொடச்சேன், பட் அதுக்குள்ளே வந்து அங்கங்கே பயங்கர தூசியாக இருக்குது. எப்பா இந்த புது பைக் அழகாக துடைக்கிறதே ஒரு சுகம் தான் இல்லை. எப்பா சூப்பர் பர்ஸ் ஆர்டர் பாருங்கள், பாஸ் ஆர்டர் போட்டாங்க. அச்சோ, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அக்செப்ட் பண்ணுக்குள்ளே வேறு பசங்க தட்டிட்டாங்களே. ஆக்சுவலாக தோணுச்சு மண்டுக்குள்ளே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அக்செப்ட் பண்ணுக்குள்ளே வேறு அக்செப்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இவங்க சைடு பட்டன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் மேலே நோட்டிஃபிகேஷன் மேலே இருக்கும் இல்லையா, அங்கே தான் போய் கிளிக் பண்ணணும். அங்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே வேறு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எவ்ரி திங் இஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன். அங்கேயே ஒரே இடத்துலேயே இருந்தால் பார்சல் ஆர்டர்ஸ்லாம் வராது. நம்ம மெயினில் போகலாம், சரி கும்ளஞ்சாவடி, இந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலு, ஸோ இந்த சைட்லாம் போகலாம், ஆர்டர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ஆர்டரே வரல பார்சல் ஆர்டர்ஸு. ஆனால் பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ்லாம் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. 200 ரூபா ஆர்டரு, 197 ரூபா ஆர்டரு, 150 ரூபா ஆர்டர், இந்த மாதிரி தான் ஆர்டர்ஸ்லாம் அடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு பார்சல் ஆர்டர் வந்துச்சு, அப்புறம் எத்தனை மணி தான் நம்ம பார்சல் ஆர்டர்ஸ் அக்செப்ட் பண்ணணுன்றதை நீங்களே பாருங்கள். மறுபடியும் 198 ரூபா ஆர்டரு. ஸோ இதுலேருந்தே தெளிவாக தெரியுது பார்சல் ஆர்டர்ஸ் வந்து பயங்கரமாக வரல, எப்போயா ரொம்ப ரேர் தான் வருதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. டைம் கரெக்டாக 12:30 ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம நினைக்கிற மாதிரி பார்சல் ஆர்டர்ஸ் வரலப்பா. எப்பா சூப்பர் 82 ரூபா ஆர்டர், பார்சல் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறக்கே அரை வரை ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கப்புறம் பெஸ்ட்டாக ஆர்டர் வந்திருக்காதே ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் கிடையாது, பயங்கரமாக ஆர்டர் அடிச்சுது. என்னன்றதை நீங்களே பாருங்கள். ஆனால் ஏனிக்ஸ் எந்த அளவுக்கு வந்துச்சுன்றதும் நீங்களே பாருங்கள். ஸோ 2 மினிட்ஸில் போய் பிக்கப் பண்ணிடலாம். நிறைய ஏன் நம்மளுக்கு வரமாட்டேன்னா, சில பேர் பைக் டாக்ஸி ஆர்டர் போட்டு பார்சல் ஆர்டர் கொடுத்து விட்றாங்களா கைஸ். ஸோ அதனால் வந்துட்டு பார்சல் ஆர்டர்ஸ் அந்த அளவுக்கு மக்களே ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமே ரீச் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே மேலே கால் ஆப்ஷன் இருக்கா, ஸோ அது போயிட்டு பாருங்க. ஃபோனு வேறு ஓவர் ஹீட்டிங் வேறு வருது. ஓடிபி சொல்லுங்கண்ணா. நான் இந்த 82 ரூபா காட்டுது, நீங்கள் பே பண்ணுறீங்களா இல்லை அவங்க பே பண்ணுவாங்களா? ஓகே அண்ணா, ஓடிபி சொல்லுங்கள். 07701. அந்த ட்ராப் நம்பர் அவங்க நம்பர் தான் நான் கொடுத்துருக்கீங்க. ட்ராப் நம்பர் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர் வந்து பிக்கப்லேயும் அவங்க நம்பரே கொடுத்துறாங்க, ட்ராப்லேயும் அவங்க நம்பரே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் நம்மளுக்கு குழப்பமாகும். அதெல்லாம் அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா, அதில் அவங்க தான் கொடுத்துருங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம போயிடலாம்.
ஓகேண்ணா நான் கொடுத்துறேன், தேங்க்ஸ்ண்ணா. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வேர்வை ஆகி போச்சு. சரி தண்ணி வேறு தாக்கெடுக்குது. அப்புறம் என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களா இன்றைக்கி காலைல அப்படின்னு கேட்டால் காலைல சாப்பிட்டேங்க கைஸ் 4 இட்லி ஒரு வடை. சரி வெளியில் தான் நம்ம சாப்பிட்டோம். அப்புறம் மதியானம் நான் சாப்பிடவே இல்லை. சரி 4 மணிக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன்லாம் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் நல்லா குளிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ஸோ இப்போதைக்கு பேக்கில் அங்கங்கே மதியம் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் ஸோ பாதாம் முந்திரி வச்சுருக்கிறேன். ஸோ அதை அங்கங்கே நின்று சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிப்போம் வயிறு ஃபுல்லாக. டிராஃபிக் வேறு கேஸ் அங்கங்கே. பேர் என்னது ப்ரோ? நான் வெயிலில் வந்தேன்னா ரொம்ப லேக் ஆகுது ஃபோனு. 82 ப்ரோ. இப்போ நீங்கள் பார்சல் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கும்பொழுது ஒரு சில டைம் வந்து அந்த எவ்வளோ நம்மளுக்கு கஸ்டமர் எவ்வளோ நம்மளுக்கு பே பண்ணுமோ அந்த அமௌண்ட் காட்டும் இல்லையா? அது வந்து நம்ம பிக்கப் பண்ணுற இடத்துலையும் சில டைம் காட்டும், சில டைம் ட்ராப் பண்ணுற இடத்துலையும் காட்டும். அதனால் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா யார் பே பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சு இந்த பாருங்க சார் இவ்வளோ தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. 0000 ஓகே தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் அந்த சார் பாருங்க 100 ரூபாய் நம்மளுக்கு பே பண்ணியிருக்காரு. கரெக்டா? ஸோ பார்சல் ஆர்டர்ஸ்க்கும் ஃபுட் ஆர்டர்ஸ்க்கும் கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ்க்கு மட்டும் தான் கமிஷன் பிடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஆர்டர் வந்து போட்டாங்க 93 rupees ஆர்டரு. அக்செப்ட் பண்ணிட்டேன். வாங்க சீக்கிரமாக போய் பிக்கப் பண்ணுவோம். எப்போ வேணால் இந்த ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு காட்டும் என்ன ஒரே இடத்துல நின்றுட்டுருக்காரு, சரி கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வேறு இடத்துக்கு போடலாம், ஒரு ஆச்சு ஒரு வரலாம்னு சொல்லி நினைக்கலாம். சரி வாங்க டக்குனு இந்த மூவ் ஆகிடுவோம். ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு ஒரு மாதிரி. நான் சிந்து வேர்வையெல்லாம் படிக்கட்டு ஜெயிக்கத்தான் வந்தேன் நான் புறப்பட்டு மிஸ் ஆகி போகாது நான் தொட்டு மச்சான் என் பக்கம் நீ நின்னா சரியிட்டு நான் சிந்து வேர்வையெல்லாம் கடலாக்கி அதில் கப்பலை போட்டு வந்தா. இந்த டைமில் நம்ம செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் ரீச் ஆகிருக்கிறோம். ஓகே கஸ்டமர்கிட்ட வந்து எனக்கு காட்டுற அமௌண்ட் தான் கேட்கணுமா? அதிகமாக கேட்டோம் அப்படின்னா சஸ்பென்ஸ் ஆகிடும் அவங்க ஐடி அப்படின்ற மாதிரி சொல்லுது. நம்ம எப்போவா அதிகமாக கேட்டிருக்கோம். சரி சொல்ல வேண்டியது அவங்க கிளம்ப சொல்கிறாங்க. சரி ஓகே கேஸ் இங்கே வந்துவிட்டோம். நம்பர் 16 போட்டிருக்கு. ஓகே பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். இது வந்து ஒரு லஞ்சு. ஸோ அதை தான் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் லைட்டாக சூடு பட்டு பிபிஎஃப் எதனா டேமேஜ் ஆகிடுமோன்னு தோணுது. இதை பேசாமல் பேக்கில் வச்சுக்கலாமா? ஸோ அப்புறம் வந்து இந்த ஆர்டருமே வந்துட்டு கஸ்டமர் வந்து இங்கே பே பண்ணல. ஸோ அங்கே ட்ராப் பண்ணுற இடத்துலேயே அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. போன வீடியோவில் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு. அந்த டவுட்டை சால்வ் பண்ணலாமா? என்னன்னா ப்ரோ வாலெட் வந்து மைனஸ் ஆகிட்டே போட்டிருக்கு இல்லையா அந்த ஜிஎஸ்டி இது மூலியமாக பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ் எடுக்கும்போது அது அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஓட்ட முடியாது அப்படின்னு கேட்டால் ஆமாம் என் ஐடிக்கு வந்து 45 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னாலே அவங்க வந்து அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணால் தான் ஆர்டரே வரா மாதிரி அவங்க இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா ஐடிக்கும். ஆனால் அந்த அமௌண்ட் வராமல் மாறலாம். ஒரு சில பேருக்கு வந்து 35 ரூபாய்க்கு மேலே அந்த மைனஸில் இருந்தாலே ஆர்டர் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்டாப் ஆடுது அதை பே பண்ணதுக்கு தான் ஆர்டர் வரும் மாதிரி காட்டுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து 45 ரெகுலராக ஓட்டவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். வா சூடாக இருக்குப்பா. ஸோ நான் வயிற்று மேலே லைட்டாக சாய்ச்சி சேஃபாக கொண்டு போகிறேன்னா நான் வயிற்றுலாம் ஒரே சூடாகிடுச்சு. ஒரு பைக் டாக்ஸி ஆர்டர் வந்துச்சு. நம்ம போகிற ரூட்டு தான். அதனால் அதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட தான் ஹெல்மெட் இல்லையே. ஸோ அதனால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு போகும்போது கூட இன்னொரு பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ் வரும். அதை நம்ம பின்னாடி உட்கார வச்சுட்டு கூட கூப்பிட்டு போகலான்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. தம்பி ஓடிபி சொன்னாரா? ஓடிபி அவர்கிட்ட சாரிட்டே கால் பண்ணி கேட்க வேண்டியதான். ஓகே கேஸ் 3வது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. டைம் என்ன தெரியுமா? 1:47. ஸோ இந்த டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஆர்டர் தான். பார்சல் எடுத்துகிட்டு போகும்போதே மேலே வேறு பைக் டாக்ஸி ஆர்டர்ஸ்லாம் அடிச்சுட்டே இருக்குது. பசங்க பாருங்கள் ஜாலியாக கிரிக்கெட் விளாட்றாங்க பார்க்கில். அந்த சின்ன வயசில் விளாட்ற சுகம் அப்புறம் வயசாக அந்த சுகம் கிடைக்காது மேக்ஸிமம். சின்ன வயசில் வந்து இந்த லேப்டாப்லாம் வாங்கி இந்த ஜிடிஏ வைசிட்டி இதெல்லாம் விளையாடணும்னு சொல்லி நம்மளுக்கு ஆசை இருக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட ஆப்பிள் லேப்டாப்பே இருக்குது. ஆனால் ஒரு கேம் கூட ஏற்றினதில்லை. எனக்கு ஏற்றவும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ அந்தந்த வயசில் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக அமைஞ்ச சந்தோஷம். கடவுள் எனக்கு தான் எப்படி தெரியுமா கைஸ்? கடவுள் நான் சின்ன வயசுலேயே பார்த்துட்டேன். எனக்கு அந்த வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான தகுதி இருக்கும்போது தான் எனக்கு எல்லாமே கொடுக்குறாரு. நான் நல்லாவே நோட் பண்ணிட்டேன். ஆனால் அது ஒரு வகையில் நல்லது தான். தகுதி நமக்கு இருக்கும்போது அதை கொடுத்தா தான் அது நம்மகிட்ட ரொம்ப நாள் நீட்டிச்சு நிற்கும். நம்மகிட்ட தகுதியை வளர்த்துக்காக ஒரு ஃப்ளூக்கில் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம கை விட்டு போயிடும். நம்ம சேனலில் பார்க்குற ஒரு ப்ரோ பிரசன்னா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டவுட் கேட்டிருக்காரு.
என்ன டவுட்னா அவர் வந்து திருப்பூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது சென்னையில் ஆன் பண்ணியிருப்பார் போல் ரேபிடோ பைக் டாக்ஸி. ஆன்லைனும் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் திருப்பூரில் போயிட்டு ஆன் பண்ணுறாரு போல இருக்குது. ஆன் ஆகலை. சென்னையில் போனால் தான் ஆன் பண்ணி ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி காட்டுது போல். அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கா ப்ரோ? நான் வெப்சைட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மறுபடியும் வேறு என்ன வெப்சைட்டில் போய் நல்லா தேடி பாருங்க ப்ரோ, அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஜோனில் ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட உங்கள் திருப்பூரில் ரேபிடோ பைக் டாக்ஸி டீம் ஆஃபீஸ் என்ன வச்சிருக்காங்கன்றது விசாரிச்சு பாருங்கள். அப்புறம் கூகுள் மேப்பில் போட்டு பாருங்கள் நியர்பை ரேபிடோ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் சென்னைக்கு வரும்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் ரேபிடோ ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நானாக இருந்தால் அதான் பண்ணுவேன். 3வது ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டாச்சு. ஸோ அங்கே எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி இது சம்திங் போட்டிருக்கு. ஸோ அங்கேயும் அதுதான் இருக்குது, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. 77 ரூபா ஆர்டர் பார்சல் ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறா. ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும், செல்ஃப் மோட்டிவேஷன் அது நீ தானே, எஜுகேஷன் வேணும், டெடிகேஷன் வேணும், செல்ஃப் வேல்யூவேஷன் அதை பண்ணி பாரு. எவ்வா டக்குனு என் கண்ணு முன்னாடி ஒரு பயம் வேறு வந்துட்டு போகுதுப்பா. என்ன பயம் தெரியுமா? நம்ம மாங்குன்னு பேசுவோம், திடீர்னு பார்த்தா மைக்கே ஒர்க் ஆகிருக்காது. அந்த மாதிரி எல்லாம் ஆகிடுமோன்றது தோணுது மண்டையில் டக்குன்னு வந்து போகுது. ஆன் பண்ணி 2 ஹவர்ஸ்லேயே 600 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் அவ்வளோ சம்பாதிக்கல. 242 வரைக்கும் சம்பாதிச்சிருக்கோம். 4வது ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சு. வாங்க போய் ட்ராப் பண்ணோம். அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குற ஒரு ப்ரோ நாகபாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோ நம்ம வீடியோஸ்லாம் எல்லாமே பார்க்குறாராம். ப்ரோ நம்ம உங்கள் வீடியோஸில் என் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஹாய் நாகபாண்டி ப்ரோ, தேங்க்யூ நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு வந்து ரேப்பிடோ ஆர்டரும் ஃபுட் ஆர்டர் மட்டும் நம்ம நாளைக்கு எடுக்கலாம் கேஸ். 4 ஹவர்ஸ் ஓட்டினா எவ்வளோ சம்பாருன்னு சொல்லி பார்ப்போம் நாளைக்கு. டைம் கரெக்டாக 2:32. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம 4வது ஆர்டர் ட்ராப் பண்ண போகிறோம். ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் வந்துவிட்டோம். ஸோ இருங்க அந்த கஸ்டமர் சாரை கால் பண்ணுவோம். அங்கே ஒருத்தர் கேட்டார் பார்த்தீங்களா, எப்படி வந்து இந்த பைக்கு மைலேஜ் செட் ஆகுது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கினா ஒரு தானே அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி பைக்கெல்லாம் ஓட்டும் பொழுது, ஸ்விக்கி டெலிவரியோ இல்லை மற்ற டெலிவரிலாம் இந்த மாதிரி பைக்கில் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஓட்டும்போது மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நானே நிறைய நினச்சிருக்கேன். எப்படின்னா எப்படி இந்த பைக்கெல்லாம் ஓட்டுறாரு, எப்படி கட்டுப்படி அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்போ நம்மளே அந்த மாதிரி ஓட்டும் போது தான் தெரியுது. ஆனால் அவங்கவுங்க சில பேருக்கு பைக் இருக்காது, ஸோ பார்ட் டைமாக ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டுறவங்க ஓகே. ஆனால் ஃபுல் டைமெல்லாம் இந்த பைக்கில் ஓட்டுறவங்கெல்லாம் அவங்க கேட்டு பாருங்கள், அவங்க கஷ்டம் என்னன்ற அவங்க சொல்லுவாங்க. மைலேஜே பெருசாக கட்டுப்படி ஆகுது. இன்னொரு பக்கம் இந்த பைக் எதனா பிரச்சனை வந்துடும். நம்ம வாரம் ஃபுல்லாக சம்பாதிது ஒரு 5000 6000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய செலவு 6000 பைக் வேணால் பெரிய செலவாக வச்சிடும். அப்போ 10 நாள் வாரம் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணதெல்லாம் பைக்குக்கே போய்டும். ஸோ அந்த மாதிரி பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ ரேப்பிடோ தான் ஓட்டுறேன். எங்கேயாச்சும் மீட் பண்ணலான்னு ஆசையாக இருக்கும். பட் ஒன் டே கண்டிப்பாக பார்ப்பேன். கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுறோம் ப்ரோ. ஸோ நீ ரொம்ப நல்ல பையன் அப்படியா? தேங்க்யூ, ஐ லவ் யூ ப்ரோ. ப்ளீஸ் என்னை உங்கள் வீடியோஸில் சொல்லுங்கள். என் நேம் அபு அண்ட் என்னோடய ஒய்ஃப் நேம் ரிஸ்வானா. ஹாய் அபு அண்ணா. ஹாய் ரிஸ்வானா அக்கா. நம்ம வீடியோஸ் பார்க்குறது ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் 2 பேருக்கும். சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் நான் நல்லா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும் பொழுது இன்னும் நம்ம நல்லா வீடியோஸ் நல்லா பண்ணணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த சாரி கொடுக்கும்போது ஏதோ பெரிய பழுப்பு போல இருக்குது, பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம R15 பைக்கே பயங்கரமாக ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். அப்போலாம் இது ஏதோ சம்திங் ஏதோ ஸ்டிக்கர் கிட்டர் ஏதோ போல் ஏதோ சார்ட்டு மாதிரி இருக்குது. ஓகே கேஸ், இப்போ இந்த கார்த்திகேயன் அண்ணாமலை மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ இதில் போய் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மழை பெய்யுது, இதோ பாருங்க கேஸ், அங்கங்கே தனித்தனியாக இருக்குது. ஸோ இதை பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அந்த பைக்லையும் பாருங்கள். நேடா அது வெயில் அடிச்சுனே மழை பெய்யுது, தூரல் போகிறது லைட்டாக. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தால் நெறிக்கும் காக்காக்கும் கல்யாணம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன வயசுலேயே வரும்போது எவ்வளோ சொல்லி விட்ருக்கான். அப்புறம் இன்னொரு அண்ணா கேட்டிருக்காங்க, ப்ரோ ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே ஆர்டர் எடுத்து 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வெறும் ஃபுட் ஆர்டர்ஸ் மட்டும் தான் எடுப்பார். ஃபுட் ஆர்டர்ஸ்லாம் கமிஷன்லாம் பிடிக்க மாட்டாங்களா, கமிஷனும் பிடிக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டியும் பிடிக்க மாட்டாங்க. அவர் வந்து அப்படி கிட்டக்கிட்டே ஆள் எடுப்பார். ஒரு 6 ஹவர் 7 ஹவர்லேயும் 1000 ரூபாய் சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் வேணால் அந்த மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஆனால் எனக்கு வந்து எப்பவுமே அந்த மாதிரி ஓட்டர் பிடிக்காது ப்ரோ. எனக்கு வந்து எப்பவுமே லாங் ஆர்டர்ஸ் தான் பிடிக்கும். ஒரு ஆர்டர் எடுத்தோமா ஜாலியாக ஒரு 10 கிலோமீட்டர் போனோமா, 100 ரூபா 120 ரூபா வாங்கினோமா, பட் அங்கே ஒரு பெரிய ஆர்டர் போனோமா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோமா, அப்படி ஓட்டுறதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் கேட்டிங்களே, உங்களுக்காக நான் போடுறேன் கண்டிப்பாக. டைம் என்ன கேட்டால் 3:51. ஸோ இந்த டைமில் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை கைஸ், 9% தான் சார்ஜ் இருக்குது.
கரெக்டாக இன்றைக்கி 4 ஹவர் 20 நிமிஷம் கிட்ட நம்ம வேலை பார்த்து 546 ரூபாய்ட்டு நம்ம சம்பாரிச்சிருக்கோம். நம்ம டோட்டலாக 7 ஆர்டர் பார்த்துருக்கோம். டிப்ஸு கிப்ஸ்லாம் சேர்ந்து 600 ரூபா கிட்ட வந்திருக்கு. எவ்வளோ டிப்ஸ் வந்துச்சு, பெட்ரோலாம் எவ்வளோ போச்சுன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் வந்து நம்ம பார்சல் ஆர்டர் மட்டும் ரேபிடோ பை டேக்ஸி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது இல்லை கைஸ். நீங்கள் ஓட்டும் போது எனக்கு தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து நம்ம பார்சல் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது ரேபிடோவில் வந்து நிறைய பைக் டாக்ஸி ஆர்டர் நம்ம போகிற வழியிலே பைக் டாக்ஸி ஆர்டர் வருது. அது ஒரு 70 ரூபா 80 ரூபா இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வருது. நம்ம ஒரு 120 ரூபா பார்சல் ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறோன்னா ஒரு 80 ரூபாய்க்கு மேலே பைக் டாக்ஸி ஆர்டரே போகிற வழியே வருது. அந்த மாதிரி 2-3 வாட்டி நான் வந்திருக்கு. எல்லா ஆர்டருமே பைக் டாக்ஸி வருது போகிற வழியிலே. ஸோ அதனால் நீங்கள் பார்சல் ஆர்டரும் பைக் டாக்ஸியும் எனக்கு கூட பின்னாடியும் கூட்டு போனால் உங்களுக்கு டபுளாக கிடைக்கும் அப்படின்றது. நானே இது வரைக்கும் பெருசாக அந்த மாதிரி பண்ணதில்லை, ஒரே வாட்டி தான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஓட்டினா இன்னத்துக்கு நம்ம ஒரு 900 ரூபாய் 800 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுருந்துடலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட்டு இங்கே எண்டு கொடுக்குறேன். ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண அப்படின்னா 64 கிலோமீட்டர் இங்கே நமக்கு ஓட்டிருக்கோம் கைஸ். ஸோ என் பைக் வந்து நான் வாங்கின புதுசில் மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருப்பேன் நம்ம R15 பைக்கு. அப்போ வந்து 54 53 சம்திங் தந்துச்சு. பட் இப்போ வாங்கி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு இல்லையா, சும்மா 45 வச்சுப்போம். 45 இப்போ கரண்ட்டாக வந்து பெட்ரோல் எவ்வளோ போயிருக்குன்னா அதிகபட்சமாக நம்ம 180 ரூபா நீங்கள் பெட்ரோல் எடுத்துருக்கோம் கைஸ். அதிகமாக இருக்குது, நம்ம 180 ரூபாய் மேனேஜ் பண்ணோம். அப்புறம் என் டிப்ஸ் வந்து 63 ரூபா என் டிப்ஸ் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 421 ரூபா தான் நான் இன்றைக்கி நம்ம கைக்கு வரும் கைஸ். இதோட அதிகமாக தான் வந்திருக்கோம், ஆனால் இதோட கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவே நம்ம பேஷன் ப்ரோ பைக்கில் ஓட்டியிருந்தோம் அப்படின்னா நான் என் பைக் வந்து 73 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. ஸோ அதுக்கு பெட்ரோல் மைனஸ் பண்ணும்பொழுது ஒரு 494 ரூபா கிட்ட 1 லிட்டர் தான் ஆயிருக்கும். அந்த பைக்கில் வந்து 1 லிட்டர் தான் பெட்ரோல் மைனஸ் ஆயிருக்கும், அதுக்கு மேலே ஆயிருக்காது. அதாவது ஒரு 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். ஸோ ஸோ ஆனால் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டு என்னன்னா ஸோ பார்சல் ஆர்டர் மட்டுமே எடுக்காதீங்க, கூட பைக் டாக்ஸி ஆர்டர் எடுத்து போயிருந்தோம் அப்படின்னா இன்னத்துக்கு நம்ம 800 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் கிட்ட கூட சம்பாரிச்சிருந்துருக்கலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு வேறு எதனா ரேபிடோ பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை. எப்பயுமே ஜாக்கிரதையாக சேஃபாக ஓட்டுங்க. பணம் சம்பாதிது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட உங்கள் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியன்றதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி வர ஒன்றும் இல்லை. பை.